ஹாய், குட் ஈவினிங் டு எவ்ரிஒன். ஹெச்டிஎஃப்சி என்ன ஒரே கதையா போச்சு அப்படின்ற மாரி தான் இருக்கு. நல்ல ஒரு பிளான்ட் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎஃப்சி நல்ல ஒரு ரிசல்ட் தான் குடுத்திருந்தாங்க. இருந்தாலும் எங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் ஒரு முக்கிய காரணகர்த்தாவே கிடையாது. ப்ராஃபிட் புக்கிங்னிட்டு நாங்க வந்துட்டோம்னா, எந்த ஸ்டாக்குமே பேரபாதம் இல்லாம ப்ராஃபிட் புக் பண்ணுவோம் அப்படின்ற மாரி ஹெச்டிஎஃப்சிய இன்னைக்கு வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டுருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து என்ன லெவல்ல இருக்க போது? ஹெச்டிஎஃப்சி வந்து இன்னும் எவ்வளோ தூரம் ஃபால் ஆச்சுன்னா, பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகும் அப்படின்றத ஒரு வாய்ப்புகள் இருக்கா? இன்னைக்கு வாய்ப்பே கிடைக்கல. நானும் கொஞ்சம் வெளிய இருந்ததுனால, ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து என்ஜாய் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இல்லை அப்படின்றத டிக்ளேர் பண்ணிடலாம். அப்போ இந்த இடத்துல இருந்து ஹெச்டிஎஃப்சி இன்னமும் ஃபர்தரா இன்னும் ஒரு 2.5%க்கு ஃபால் விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். அப்போ வந்து முதல்ல இந்த லெவலுக்கு இங்க விழுந்ததுக்கு ஒரு எதிர்வினை, ஒரு பவுன்ஸ் பேக் வரணும். இல்ல இன்னொரு கேண்டலும் நாங்க இங்க எடுத்துட்டு வந்து வச்சுட்டு தான் திருப்ப போறோம்னா, வச்சுட்டாங்கன்னா கிளியரா நம்மளுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல 1490ல நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா, இது வந்து வீக்லி ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இது. இந்த சப்போர்ட்ட கிளியரா ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் அதாவது கோவிட் டயத்துல வந்து கிராஷ் ஆகி விழுந்தது. அங்க இருந்தே இது ஒரு சைட்வேஸ் ஃபேஸ் தான். இந்த சைட்வேஸ் ஃபேஸ் அதாவது மார்க்கெட் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. பை சைட் லிக்விடிட்டி, செல் சைட் லிக்விடிட்டி அப்படின்னுவாங்க. மார்க்கெட் இங்கருந்து மேல போனதுக்கு நல்ல ஃபியூல இங்க இங்கிருந்து மேல போனதுக்கு முதல்ல என்ன நடந்தது? மேல இருந்து கீழ வந்தது. கீழ வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிற லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ணிட்டு, எத்தன பேருக்கு வந்து ஒரு ட்ராப் வைக்கிற மாரி 3 நாள் நல்லா ஏறிட்டு பளீர்னு கீழ உடைச்சாங்க. அது மாரி இங்க நல்லா ஏறிட்டு இங்க கீழ உடைச்ச உடனே இன்னைக்கு எத்தன பேர் எக்ஸிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு தெரியல. HDFCல இந்த இடத்துல வந்து கட்டாயம் லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் டுவர்ட்ஸ் மேல போகும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆ அப்போ மார்க்கெட் இங்கருந்து விழுந்ததுன்னா, பேங்க் நிஃப்டி இன்னொரு ராலிய குடுக்குமா? இன்னைக்கு விழுந்தா மாரி ஒரு அமாவாசை சோறு கிடைக்குமா? அப்படின்றத பேங்க் நிஃப்டியும் பார்த்துருவோம். ஓகே. நிஃப்டி பேங்க் என்ன ஆகும்? HDFC விழுந்ததுக்கு இவ்வளோ பெரிய கேண்டல் நாங்க வச்சுட்டோம்பா. கிட்டத்தட்ட 1645 புள்ளிகள் 3.5% வந்து இன்னைக்கு வந்து புட் ஆப்ஷன் எடுத்து வச்சவங்களுக்கு அ ஒரு நல்ல ஒரு வேட்டையா இருந்திருக்கு. அடுத்தது இங்கருந்து மார்க்கெட் இங்க வரணும்னா, பேங்க் நிஃப்டி நம்ப சொன்ன ரேஞ்சுக்கு 1460க்கு வருது. அந்த லெவல உடைக்குது. அ இன்னைக்கு முடிச்ச கேண்டலுக்கு கீழ நாளைக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா, கண்ண மூடிக்கிட்டு ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கங்க. இந்த கேண்டலுக்கு கீழ ஒரு 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷனோ இல்ல ஒரு 15 மினிட்ஸ்ன்றது வந்து நல்ல ஒரு கை தேர்ந்த ட்ரேடர்களுக்கு. பட் வந்து நான் ஒரு பிகினர் அப்படின்றவங்க ஓரளவுக்கு தான் சார் தெரியும். எனக்கு ப்ராப்பர் நாலேட்ஜ் கிடையாதுன்னா, இந்த லெவலுக்கு கீழ இந்த கேண்டில்க்கு கீழ ஓப்பன் ஆகணும். அதாவது கீழ வந்துட்டு இங்கருந்து ரீடெஸ்ட்க்கு வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் 1 மணி நேரம் வந்து மார்க்கெட்ட வாட்ச் பண்ணுங்க. விழுந்ததுக்கு ஒரு பவுன்ஸ் பேக் வந்துட்டு மார்க்கெட் இங்கருந்து விழுந்ததுன்னா, நல்ல ஒரு ஃப்ரீ ஃபாலா இவ்வளோ பெரிய பாயிண்ட் இருக்கு. இன்னும் ஒரு 3% உண்டான பாயிண்ட் இருக்கு அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். பிகாஸ் வந்து கரடியோடைய ஸ்ட்ரென்த் அதுதான். விழுந்ததுன்னா வேகமா விழும். விழுந்து முடிச்சுட்டு காளைகள் பொறுமையா அப்படியே மார்க்கெட்ட மேல தூக்கிட்டு போகும். அ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் புல் மார்க்கெட் ரன் ஆகும். பட் மெஜாரிட்டியான டைம் புல் மார்க்கெட் தான். விழுகுது அப்படின்னிட்டு பயந்து வெளிய போகாதீங்க. ஒவ்வொரு டிப்லயும் பை பண்ணுங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம். ஓகே. நிஃப்டி பேங்க் பார்த்தாச்சு. நிஃப்டி விழுறதுக்கு யார் பெர்ஃபார்ம் பண்ணணும்? ரிலையன்ஸ். அப்போ ரிலையன்ஸ போய் ட்ராக் பண்ணிப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிளியரா நம்ம சொன்ன மாரி, அ இந்த இடத்துல சொல்லியிருப்போம். ஒரு பிரேக் வருதுங்க அப்டின்னிட்டு. அந்த பிரேக்க வந்து நல்ல ஒரு பிரேக் வச்சுட்டு அங்கருந்து மார்க்கெட் மேல போயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ உடைச்சு மேல போயிட்டு இங்க சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. ஃபர்தரா இந்த கேண்டில்ல வந்து சரி கிடையாது அப்டின்றது தான் சொல்லலாம். இத ஏன் இப்ப சரி கிடையாது? அன்னைக்கு ஒருத்தர் டெலிகிராம்ல கேட்டிருந்தாரு. அவரு வந்து சந்தோஷப்பட போறாரு. ஆ அன்னைக்கே நான் சொன்னேனே, அது நல்லா போல, நல்லா எனக்கு தெரியல அப்டின்னிட்டு. இத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? பேங்க் அலையன்ஸ் வந்து கிளியரா இந்த கம்ஃபர்டபிள் ஜோன் ஒரு ரேஞ்சுக்குள்ளார சுத்திக்கிட்டு இருந்தது. உடைச்சதுக்கு பிரேக் அவுட் ஆனதுக்கு ஒரு ரீடெஸ்ட் ஜோனா அமையும். அப்போ பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட்க்கு கீழ வந்துட போது. அ HDFC விழுந்தா பேங்க் நிஃப்டி சப்போர்ட்க்கு வந்துற போது. ரிலையன்ஸ் இங்கிருந்து வந்தா இது ஒரு கரெக்ஷன முடிச்சுட்டு ஹெல்த்தியா அடுத்த ஒரு ராலிய தொடங்கும். அப்போ இங்க இருந்து ரிலையன்ஸ் இங்க ஃபால் ஆச்சுன்னா
என்ன ஒரு ரூ. 140க்கு கீழ கரெக்ஷன் வந்ததுன்னா, அது ஒரு ஹெல்த்தியான ஒரு கரெக்ஷன். ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கு ரீடெஸ்ட் வந்துட்டு டுவர்ட்ஸ் மேல போகும். டோன்ட் பேனிக். அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு விக்காதீங்க அப்படின்றது தான் சொல்லுவேன். ட்ரெண்ட் ரிவர்சல், ட்ரெண்ட் மாறிடுச்சு. கரெக்ஷன் திரும்புது. ஆ மார்க்கெட்டே கீழ விழப்போது. பேனிக் சிச்சுவேஷன் அப்படின்ற எந்த ஒரு கிரைட்டீரியாவும் இங்க இல்ல. அப்படின்றது தான் டெக்னிக்கல்ஸ் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. இன்னைக்கு நடந்தது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் தென் ஒரு சில போர் பதற்றத்தினால் மார்க்கெட் ஒரு சின்னதா ஒரு சரிவு. அந்த சரிவு அவங்களுக்கு வந்து எஃப்ஐஎஸ், ஒரு காரணம் வேணும். ஒரு ப்ராஃபிட் புக்கிங்க்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் மேல ஈரான் போட்ட ஒரு குண்டு, நம்ம மார்க்கெட்ல போட்டதுடா துண்டு அப்படின்ற மாரி போட்டுட்டாங்க. நத்திங் டூ வொரி அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். அப்ப நிஃப்டியுடைய ரேஞ்ச் என்ன? நிஃப்டி வந்து கிளியரா மார்க்கெட் மேல முதல்ல வந்து நிஃப்டியுடைய ஹிஸ்டரி என்ன அப்படின்றத போய் பாருங்க. மார்க்கெட் வந்து கிளியரா மேல போயிட்டு, அங்கருந்து கோவிட் டயத்துல பெரிய ஒரு ஃபால். இந்த ஃபால் வந்து 1, 2, 3 3 மாசத்துல வந்து கீழ தொட்டுட்டு என்ன ஆச்சு மார்க்கெட்? இந்த இடத்துல வந்து கீழ தொட்டுட்டு மார்க்கெட் திரும்பி வீழ்ந்த வேகத்திலேயே அதுக்கு மேல ஏறிட்டு ஒரு சைட்வேஸ் கரெக்ஷன் வந்துட்டு டுவர்ட்ஸ் கிளியரா அப் ட்ரெண்ட்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கரெக்ஷனும் அடுத்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு வழிவகுக்கும். இங்க எத்தன பேர் வந்து இங்கருந்து வந்த ஃபாலுக்கு எக்ஸிட் பண்ணிட்டு வந்தீங்க. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? கிளியரா இந்த ஜோன வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு சப்போர்ட் எடுத்துட்டு டுவர்ட்ஸ் மேல போச்சு. ஸோ இந்த கன்சால்டேஷன உடைச்சிருக்கு மார்க்கெட். உடைச்சு மேல போயிட்டு ரீடெஸ்ட்டும் வந்திருக்கு. இந்த 2 வாரம் 2 மாதம் ஏறுனதுக்கு இங்க ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு 1 மாதம் கேண்டில் இன்னும் முடிவே பெறவில்லை. அதனால எந்த ஒரு பேனிக் ஆவுற சிச்சுவேஷனும் கிடையாது. இங்க வந்து கிளியரா ஒரு செல்லிங் அண்ட் தென் இங்க செல்லிங் அவ்வளோதான் மார்க்கெட் முடிஞ்சதுன்ட்டு ஒரு கூட்டம் கத்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? மார்க்கெட் மேல போச்சு. இதெல்லாம் கண்டு ஒண்ணுமே பயப்படாதீங்க. மார்க்கெட் வந்து நிஃப்டில நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓவர் சோல்டு. நிஃப்டி இஸ் ஓவர் சோல்டு. இந்த இடத்துல போயிட்டு யாருன்னா ஒரு புட்ட இன்னைக்கு காலையில எடுத்திருந்தீங்கன்னா, க்ளோஸ் பண்ணிட்டு வெளிய வாங்க. ஆ இதுக்கு கீழ ஓப்பன் அண்ட் குளோஸ் கிடைச்சாதான். ஸ்ட்ராங்கா வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஜோனுக்கு கீழ எங்க 21,320க்கு கீழ ஓப்பன் அண்ட் குளோஸ் கிடைச்சாதான் ஃபர்தரான கரெக்ஷன் வரும். அப்பதான் இந்த கரெக்ஷனையே நம்ம எதிர்பார்க்க முடியும். சும்மா வந்து ஒரு நாளைக்கு கூட ஒரு செல்லிங் வந்தா கூட இந்த ஜோன்லயே வாஷ் அவுட் ஆவறதுக்கு ஹைலி பாசிபிள். ஸோ டோன்ட் பேனிக். அவசரப்படாதீங்க. பொறுமையா இருங்க. ஒரு பாட்டம் அவுட்ல இன்வெஸ்ட் பண்ற வழிய பாருங்க. அ ஒவ்வொரு கரெக்ஷன்லயும் பை பண்றது தான் புத்திசாலித்தனம். யாருன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சிப் பண்றீங்கன்னா, இந்த கரெக்ஷனுக்கு நல்ல ஒரு கரெக்ஷனா வந்திருக்கும். இந்த மாசத்துக்கு ஜனவரிக்கு உண்டான சிப்ப போய் கட்டுங்க. ஒரு என்ஏவிலாம் குறைஞ்சு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைக்கும். எப்பவுமே இது மாரி கரெக்ஷன்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இது மாரி பை பண்ணுங்க. எப்பவுமே சிப்ல வேணா மாசம் 1ஆம் தேதிலாம் போட்டுக்காதீங்க. அந்த மாசத்துல எப்போ ஒரு கரெக்ஷன் வருதோ, அந்த கரெக்ஷன்ல பை பண்ணுங்க. அண்ட் தென் அந்த ஒரு ஒன் கோர் போர்ட்ஃபோலியோன்னிட்டு ஒண்ணு சொல்லியிருப்பேன். அதையும் சொல்லலாம். அதுக்கு டைம் இல்ல. நாளைக்கு கிளியரா அந்த ஒன் கோர் போர்ட்ஃபோலியோவுக்கு உண்டான லிங்க் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அ எல்லாமே தயாரா இருக்கு அப்படின்றது தான் சொல்லலாம். அதுல நானு எடுத்து தரேன். என்னுடைய போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு நான் தரப்போறேன். என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு வந்து எக்ஸெல் ஷீட்ட வந்து பின் பண்ணிட்டு, அந்த ஷீட்ல நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறனோ ஆட் பண்ணிப்பேன். அதையும் நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். நான் எந்த ஸ்டாக்ல எக்ஸிட் பண்றேன், ப்ராஃபிட் புக் பண்றேன்னா, புக் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிட்டு வெளிய வருவோம். அதையும் ட்ராக் பண்ணிக்கங்க. டெய்லி ஒ ஒ மார்க்கெட் அ முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல. டெய்லி நைட் 8 மணிக்கெல்லாம் நான் அப்டேட் பண்ணிடுவேன். டெய்லி ஒரு 8 மணிக்கு போய் என்ன ட்ராக் பண்ணி, என்ன கூடவே ஃபாலோ பண்ணி வரணுன்றவங்க, அதுல இருக்கிற ஸ்டாக்ஸ பிக் பண்ணியே நீங்க எடுத்து சம்பாரிச்சுக்கங்க. அண்ட் தென் அதுல என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பாட்டம் அவுட் ஸ்டாக்ஸ் தான். எதுவுமே பூம் ஆயி மேல போன ஸ்டாக் கிடையாது. பாட்டம் அவுட் ஸ்டாக் தான் நான் பிக் பண்ணி வச்சிருக்கிறேன். போர்ட்ஃபோலியோவ ரீஷெட்யூல் பண்ணியிருக்கிறேன். நம்மளோட டார்கெட் வந்து 30% 30% ரீச் ஆச்சுன்னா, அங்க போயிட்டு ப்ராஃபிட்ட கட் பண்ணிட்டு, நான் அது ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கு, இன்னும் மேல போகுதுன்னா நான் கட் பண்ண மாட்டேன். இயர்லி 30% ரீச் ஆயிடுச்சுன்னா, யூ ஷுட் கட் த ப்ராஃபிட் அண்ட் தென் கேப்பிட்டல வெளிய எடுத்துக்கிட்டு, ப்ராஃபிட்ட உள்ள விட்டு வந்துருங்க. ஒவ்வொரு ப்ராஃபிட்டும் அது பெரிய குரோத்த குடுத்துட்டு இருக்கும். ஜஸ்ட் இதுக்கப்புறம் பண்ண போறது எல்லாமே லாப குட்டிகள சேர்க்க வேண்டியது தான். அதுக்கு தான் 50,000 50,000 போடுறேன். ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லயும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது 15,000க்கு லாப குட்டி வந்துச்சுன்னா, 15,000க்கு உண்டான ஸ்டாக்ஸ ஃப்ரீ ஸ்டாக்ஸா மார்க்கெட் குடுத்தது, மார்க்கெட்லயே நான் குடுத்துடுறேன்னுட்டு உள்ள போட்டு வெளிய வந்துருவேன். இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. ஒரு வருஷத்துக்கு 30% கேப்பிட்டல்ல இருந்து எனக்கு வந்து 30% கிடைச்சா போதும் அப்படின்றத தான் எதிர்பார்க்கிறேன். ஓகே.
அ நாளைக்கு அதில என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு, அதனுடைய லெவல்ஸ்லாம் என்னன்னிட்டு பார்ட் 1, பார்ட் 2ன்ற வீடியோவா போட்டுடுவோம். அண்ட் தென் கிளாஸஸ பத்தி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. கிளாஸஸ் வந்து பிப்ரவரி மந்த்துக்கு உண்டான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும் நண்பர்கள் தாராளமா வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. பிப்ரவரி மந்த்துக்கு உண்டான பிரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே. இதுல வந்து ஒரு 2 செஷன் மட்டும் ஒரு மார்னிங் செஷனா போகும். பாக்கி இருக்கிற அனைத்து செஷனும் ஈவினிங் செஷனா வரும். டைம்க்கு கன்வீனியன்ட்டா இருக்கிறவங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கங்க. இதுக்குண்டான ஃபீ என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 3000 அண்ட் தென் பேமெண்ட்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்னுடைய கூகுள் பே அண்ட் தென் ஃபோன்பே உடைய நம்பர் இதுதான். பேமெண்ட்ட போட்டவங்க ஸ்கிரீன்ஷாட்ட பிரசன்ட் பண்ணுங்க. அண்ட் தென் ஒரு லைக் போடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். நன்றி, வணக்கம்.